நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஜெர்மனி போயிருக்கார். எதற்கு? முதலீடுகளை ஈர்ப்பதற்கு, முதலீடுகளை தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்காக ஜெர்மனி போயிருக்கார் நம்ம முதலமைச்சர் அவர்கள். இதற்கு முன்னாடி நீங்க முதலீடுகளை கொண்டு வருவதற்கு போனீங்கல்ல, அப்பெல்லாம் எவ்வளவு முதலீடுகள் கொண்டு வந்தீங்க? அப்ப எத்தனை கம்பெனிகளை கொண்டு வந்தீங்க சார்? இதை விட ஒரு காமெடி என்னன்னா, பிரஸ் மீட்ல கேள்வி கேட்கறாங்க சார். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க சார். சார், பீகார் கூட போயிட்டு வந்தீங்க அண்மையில். அந்த பீகாரில் எலெக்ஷன் கமிஷன் சில விஷயங்கள் பண்ணதாக அங்கே சொன்னீங்க. தமிழ்நாட்டில் அதே மாதிரி வாய்ப்பு இருக்கா சார்? அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனுடைய செயல்பாடுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? யார் எப்படிப்பட்ட சதி செஞ்சாலும் அதை முறியடிக்கிற வல்லமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. ஏன் பீகாரில் கூட தேர்தல் ஆணையம் நினச்சது நடக்காது. உண்மையாக நான் போயிட்டு வந்த அனுபவத்தில் சொல்கிறேன். ஏன்னா அங்கேயும் மக்களை எழுச்சி பெற வைக்க தேர்தல் ஆணையம் உதவி செஞ்சிருக்கின்றது தான் உண்மை. ஐயா, எனக்கு ஒன்றுமே புரியலைங்க ஐயா. ப்ரெஸ் மீட்டில் கேட்குற கேள்விக்கு துண்டு சீட்டில் எப்படிங்க ஐயா பதில் இருக்கும்? நான் எங்கே போய் சொல்கிறது இதை? தமிழ்நாடு மக்கள் எங்கே போய் சொல்கிறது இதை? ப்ரெஸ் மீட்டில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு துண்டு சீட்டை பார்த்து பதில் சொன்னால் துண்டு சீட்டில் எப்படிங்க ஐயா பதில் இருக்கும்? அப்போது இந்த ப்ரெஸ் மீட் வந்து டோட்டலி ஃபிக்ஸிங், அப்படி தானே அர்த்தம்? சார், நீங்கள் கேட்குற கேள்விக்கு துண்டு சீட்டில் எப்படி பதில் இருக்குது? சார், ஒரு ப்ரெஸ் மீட்டை கூட ஸ்கிரிப்டட் ப்ரெஸ் மீட்டாக மாற்றுவீங்க, ஷூட்டிங் மாதிரி நடத்துவீங்க. இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் போயிட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்கு நான் போகிறேன் அப்படின்னு போயிட்டு லூலு மால் வருது, அது வருது, இது வருதுன்னு சொன்னார். ஒன்றும் வந்தபாடு கிடையாது தமிழ்நாட்டுக்கு. சார், நான் ஒன்று கேள்வி கேட்குறேன், ஒரே ஒரு கேள்வியை கேட்குறேன். இந்த திமுக அரசுக்கு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமைந்த பிறகு எத்தனை தொழிற்சாலைகள் கொண்டு வந்தீங்க? எத்தனை கல்லூரிகள் கொண்டு வந்தீங்க? எத்தனை தொழிற்சாலைகளை கொண்டு வந்து எத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தீங்க? இதுக்கு மட்டும் பதில் சொல்லிடுங்க சார். நான் திமுகவில் சேர்ந்துடுறேன் சார். நான் திமுகவில் சேர்ந்துடுறேன். இதுக்கு மட்டும் பதில் சொல்லிடுங்க, நானே திமுகவில் சேர்ந்துடுறேன். என்ன சார், தமிழ்நாட்டில் டிஜிபி நியமனத்தில் இருந்து ப்ரெஸ் மீட்லேருந்து எதுவுமே உண்மையாக நடக்கலை அப்படின்னா என்னதான் சார் பண்ணுறது? இங்கே மக்கள் வாழ்கிறதா வேண்டாமா?